பவானி சுந்தரம் நம்பி ஏமாந்த விஷயத்த ரொம்பவே எமோஷனலா பொண்ணுகிட்ட சொன்னது மட்டும் இல்லாம, நான் இதுக்கப்புறமா அந்த ஆளை மன்னிக்கிறதா இல்ல பொண்ணு, நான் அந்த ஆளை டிவோர்ஸ் பண்றதா முடிவு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்ல, உடனே இதை கேட்டு பதறி போன பொண்ணையும், அக்கா அவசரப்பட்டு முடிவெடுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பேச போக, ஆனா பவானியோ இப்பதான் நான் தெளிவா முடிவெடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களோட முடிவுல உறுதியா இருந்தது மட்டும் இல்லாம கீழே போயிட்டு அதே விஷயத்த எல்லாரும் முன்னாடியுமே வச்சு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இதை கேட்டுட்டு அத்தனை பேருமே ஷாக் ஆகி பவானியை பாக்குறது மட்டும் இல்லாம ஜெயாவுமே பவானி கிட்ட சமாதானப்படுத்துறதுக்காக போக, ஆனா அப்ப கரெக்டா வீட்டுக்கு தாசு அவங்களோட ஒய்ஃபான ஸ்வேதாவும் வராங்க. ஆனா என்ன, அவங்களோட தங்கச்சின்ற முறைப்படி வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க சுந்தர் மூலயமா இப்போதைக்கு நம்மளால எந்த பணத்தையுமே வாங்க முடியாது. சோ இந்த குடும்பத்தோட மானத்தை வெளியே கொண்டு வந்துடக்கூடாதுன்றதுக்காகவாவது இவங்க கிட்ட நம்ம பணத்தை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்கள முதல்ல சென்டிமெண்டா ஏமாத்தலான்றதுக்காக அவங்களோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம உள்ள வந்துட்டு எல்லார்கிட்டயுமே நம்ம கோபத்தோட, ஆமா அந்த ஆள் சுந்தர் எங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது தாஸ் அவங்களோட டிராமாவை போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அது தெரியாத வீட்டுல இருக்கவங்க, எதுக்காக நீங்க அவங்கள பத்தி கேட்க வந்திருக்கீங்க, முதல்ல நீங்க 2 பேரும் யாருன்னு கேட்க, ஆனா இந்த பக்கம் ஸ்வேதாவும் கண் கலங்கி அவங்களோட அழகு டிராமாவை போட ஆரம்பிக்க, அப்போ தாசும் ஸ்வேதாவும் இங்க இருக்கத பார்த்த பொன்னி அவங்கள யாருன்னு சொல்லிட்டு அடையாளம் கண்டுகிட்டது மட்டும் இல்லாம உடனடியே சந்திரசேகர் கிட்டயும் எல்லார்கிட்டயும் இவங்க தான் சுந்தரனாவால ஏமாத்தப்பட்ட பொண்ணு, இந்த 2 பேர் கூட தான் பேசிட்டு இருக்கும் போது நான் சுந்தரனாவை கையும் களவுமா பிடிச்சன்ற விஷயத்த சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு பதறி போன ஜெயாவும் தாஸ் கிட்ட இப்போ எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்க, ஆனா தாசோ முதல்ல உங்க மாப்பிள்ளையை கூப்பிடுங்க, என் தங்கச்சிக்கு ஒரு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டை விட்டு போகவே மாட்டேன்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்க. உடனே சக்தியோ அந்த ஆளை நாங்க வீட்டை விட்டு அடிச்சு துரத்திட்டோம், இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லுங்க, ஏன்னா எங்களுக்கு அந்த ஆளை பத்தின சுயரூபம் தெரிஞ்சதுனால இதுக்கப்புறமா அவன் உங்களோட தங்கச்சி மாதிரியே யாரோட வாழ்க்கையிலையுமே விளையாடிட கூடாதுன்றதுக்காக தான் இதை நாங்க பண்ணோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு தாசும் அப்பனா என்னோட தங்கச்சிக்கு என்ன வழி, அவளோட வயித்துல விளையாடுற குழந்தைக்கு என்ன வழின்னு கேட்க, ஜெயாவுமே பதட்டமா குழந்தையான்னு கேட்க, ஸ்வேதாவும் ஆமாங்க ஆமா என்னோட வயித்துல இப்போ அவரோட வாரிசு வளர்ந்துட்டு இருக்கு, ஆனா இப்போ என்னால இதை வளர்க்கவும் முடியாது கலைக்கவும் முடியலன்னு சொல்லிட்டு டிராமாவை ஸ்டார்ட் பண்ண தாசும் இந்த குழந்தைய கலைக்கிறதுக்கு நிறைய செலவாகும்னு சொல்லியிருக்காங்க, அதனாலதான் நான் உங்க மாப்பிள்ளைய நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு அதுக்கப்புறமா பணத்தை வாங்கிட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு அந்த பண விஷயத்தை எடுத்து விட, உடனே சந்திரசேகரும் இந்த விஷயத்த தயவு செஞ்சு பெருசாக்காதீங்க, இதுக்கு எவ்வளவு செலவாகுமோ அத்தனையுமே நாங்களே பாத்துக்கிறோம், இந்த பொண்ணை நாங்களே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு எல்லா ஃபார்மாலிட்டிஸுமே முடிச்சிடறோம்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாம, என்னோட மாப்பிள்ளை பண்ணதுக்காக நான் உங்க 2 பேர்கிட்டயுமே மன்னிப்பு கேட்டுக்கிறேன், உங்களோட இந்த கஷ்டத்துக்கு தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாமல், இதுக்கப்புறமா உன்னோட தங்கச்சி என்னோட ஸ்டூடியோலயே வந்து பாடலான்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆஃபரையுமே கொடுக்க, ஆனால் இதை கொஞ்சம் கூட ஏற்றுக்க ஸ்வேதா ஃபர்ஸ்ட் மறுக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட கண்ணீர் நாடகத்தை ஆட ஆரம்பிச்சு, வேண்டாங்க வேண்டாம் எங்களுக்கு எந்த உதவியுமே நீங்கள் யாரும் பண்ண தேவையில்லை, எனக்கு துரோகம் பண்ண இந்த குடும்பம் இதுக்கப்புறமா நல்லாவே இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாபெல்லாம் விட்டது மட்டும் இல்லாமல், இதுக்கப்புறமா நான் என்னோட வாழ்க்கையில என்ன பண்ண போறேனோ, யாரு என்னை நம்புவாங்க, என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே என்னை கேவலமாக இப்போவே பேச ஆரம்பிச்சது மட்டும் இல்லாமல், என்னோட அப்பா அம்மாவை என்ன ஒரேடியா தலை முழுகிட்டாங்க, இதுக்கப்புறமா நான் இந்த சொசைட்டில எப்படிதான் தலை நிமிந்து வாழ போறேன்னு சொல்லிட்டு டிராமா போட, உடனே இதை கேட்டுட்டு ஜெயாவுமே நீ அப்படிலாம் எதுவும் சொல்லாதமா, உன்னோட வாழ்க்கைக்கு என்னென்ன தேவைப்படுதோ அது எல்லாத்தையுமே நாங்களே பார்த்துக்கிறோம், ஒருவேளை உன்னால அந்த குழந்தைய கலைக்க முடியலனாலும் பரவாயில்ல, நாங்க எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம உன்னை நல்லபடியா கவனிச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாம, என் மாப்பிள்ளை பண்ண தப்புக்கான தண்டனையா இதை நான் ஏத்துக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனாலும் தயவு செஞ்சு இந்த விஷயம் மட்டும் வெளியே போகாம இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையுமே எடுத்து வைக்க, ஆனா தாசோ ஃபர்ஸ்ட் ரொம்பவே டிராமா பண்ணி அவங்க கிட்ட கோவமா நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கிட்டாலும் அவங்க தர பணத்துக்காக அதுல ஆசை இல்லாத மாதிரி அதுல ஒத்துக்கிறாங்க. ஆனாலும் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க சக்தியும் சண்முகமும் இவங்க பண்றது ஏதோ வித்தியாசமா இருக்கே, ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு பொண்ணு கிட்ட லைட்டா பேசிட்டு இருக்க, பொண்ணையும் அதே மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கும் மேல இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சுந்தரன்னா வீட்டில் ஏமாத்தி நிறைய பணத்தை வாங்கினது கூட இவங்க கிட்ட கொடுக்கறதா இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா அன்னைக்கு நைட்டு கூட இவங்க கிட்ட தான் அவங்க பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இவங்களோட பேரு தாஸ்ன்றதையுமே தெரிஞ்சுக்கிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சிவானி பாப்பாவோட விஷயத்துல கூட இவங்களோட பேர் தான் அடிபட்டுச்சு, ஒருவேளை அந்த ஆளு ஏன் இந்த ஆளா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா அங்க ஸ்கூல் விட்டுட்டு சிவானி பாப்பா உள்ள நுழையிறாங்க. அப்போ உள்ள வந்த உடனேயே தாஸோட முகத்தை பார்த்து சிவானி பாப்பா பதறி போய் கதறி அழ ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம பொண்ணையோட பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கவும் செய்யறாங்க. அப்போ சிவானி பாப்பா இந்த மாதிரி நடக்கிறத பார்த்துட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறது மட்டும் இல்லாம, தாஸ் ஒருவேளை இந்த பொண்ணுக்கு நம்ம யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு பதட்டப்பட ஆரம்பிக்க, அப்ப கரெக்டா தாஸோட பதட்டத்தை சக்தியும் பொண்ணையும் பார்த்தது மட்டும் இல்லாம சிவானி பாப்பா கிட்ட என்னாச்சுன்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போதுதான் சிவானி பாப்பா இந்த அங்கிள் தான் என்ன கடத்தின ஆளுங்க கிட்ட பேசிட்டு இருந்தாங்க, சொல்ல போனா இவங்க சொல்றது எல்லாத்தையுமே தான் அந்த ஆளுங்க கேட்டுட்டு இருந்தாங்க, இந்த அங்கிளை பார்க்க எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, முதல்ல அவங்கள வெளியே போக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே
சத்தமா கத்த ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம, அப்நார்மலா பிஹேவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. உடனே பொண்ணு, இந்த விஷயத்த நீங்க என்னன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு சிவானி பாப்பாவ உடனடியா அவங்களோட ரூம்க்கு தூக்கிட்டு போக, ஆனா தாசோ அந்த நிலைமைய சமாளிக்கிறதுக்காக, இந்த பாப்பா வேற யாரையோ பார்த்துட்டு என்ன பார்த்தேன்னு சொல்லிட்டு சொல்லுது. இந்த பாப்பாவ நான்லாம் கடத்தலங்க. அந்த பாப்பாவ வேற யாராவது கடத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே உளறிக்கிட்டு, சரி நீங்க என்னோட தங்கச்சிக்கு என்ன வழி பண்ணணுமோ அத பண்ணுங்க. நான் உங்ககிட்ட அப்புறமா வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு உடனடியா அங்கிருந்து கிளம்பி போக பார்க்க, அப்போ இந்த மாதிரி தாஸ் தாங்கிட்ட இருந்து தப்பிக்க பார்க்கறாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்ட சக்தியும், டேய் ஒரு நிமிஷம் அங்கேயே நில்லு. நீ என்ன சொல்ல வர? சிவானி பாப்பாவ கடத்தினது வேற யாராவது இருக்குமா? முதல்ல சிவானி பாப்பா கடத்தப்பட்ட விஷயம் யாருக்கும், அதாவது எங்களோட குடும்பத்தை தவிர வேற யாருக்கும் தெரியாது. உனக்கு தெரிஞ்சிருக்குன்னா அப்ப கண்டிப்பா இதுக்கு பின்னாடி நீ தான் இருக்க வாய்ப்பு இருக்கு, சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே தாஸ் உடனடியே அங்கிருந்து ஸ்வேதாவோட தப்பிக்க பார்க்க, ஆனா அதுக்கு முன்னாடியே சண்முகமும் சக்தியும் தாசை வளைச்சு பிடிக்க, உடனே இதனால பயந்து போன ஸ்வேதாவும் தாசை அப்படியே அம்போன்னு விட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க. இதனால தாஸ் ரொம்பவே ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்க, அதுக்கு முன்னாடியே சந்திரசேகர் போலீஸ்க்குமே கால் பண்ணிடுறாங்க. இப்ப வசமா தாஸ் எல்லார்கிட்டயுமே மாட்டிக்கிட்டது மட்டும் இல்லாம அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியாம திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருக்காங்க.